ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கண்டிப்பாக எதனா ஒரு சின்ன தொழில் வந்து ஆரம்பிக்கணும். இல்லை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரிலாம் ஸ்டெட்ஸு, அப்புறம் பேங்கிள்ஸு, அடுத்து வந்துட்டு ஆரி மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. இன்றைக்கி என்னென்னா இந்த ஜிம்கீஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த ஜிம்கி பிகினருக்கான கிட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதை தான் இன்றைக்கி லாக் எடுத்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் $599 ஃப்ரீ ஷிப்பிங் வித்தின் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த கிட் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கான கிட்டுங்க. அதாவது பிகினிங்கில் நம்ம இந்த ஜிம்கீஸ்லாம் பண்ணுறோம்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிட்டு தாங்க. நம்ம இன்னும் அட்வான்ஸ்டு கிட்டெல்லாம் இருக்குது. நம்ம ஜஸ்ட் பிகினர்ஸ்க்கான கிட்டு தான் இப்போ இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து கேட்க யாருக்குன்னா வேணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. இது வந்து 2-3 பேர் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பேங்கிள்ஸ் கிட்டும் ஜிம்கீஸ் கிட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்ம இது வந்துட்டு ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே நம்ம லாக் எடுத்து போட்டோம்னா வேணுங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த லாக் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ஸோ யாருக்கு வேணாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும், இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த திங்ஸ்லாம் வேணுன்றவங்களோ அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இல்லைங்க எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் பிகினிங் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு பிகினருக்கு தேவையான ஜிம்கி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் வந்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமிக்கிக்கான மெயின் பார்த்தீங்கன்னா மோல்டு, ஜிமிக்கியோட மோல்டு. இதில் வந்து நம்ம 2 ஷேப்பில் தரோங்க. ஸ்மால் சைஸ் ஜிமிக்கியோட மோல்டும், அடுத்து அதை விட கொஞ்சம் பிக் சைஸ் ஜிம்கிக்கான மோல்டும் கொடுக்குறோங்க. ஜிம்கீஸோட மோல்டு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்குங்க. அதாவது ரவுண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி மோல்டு, இந்த மாதிரி நிறைய இயரிங்ஸோட மோல்ட்ஸ் வந்து இருக்குங்க. நம்ம வந்து இவங்க வந்து இந்த 2 மோல்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்மால் சைஸும் மீடியம் சைஸும் இருக்குங்க. இதை விட பிக் சைஸ் ஜிம்கீஸ் மோல்டு எல்லாமே இருக்குது. நம்ம இவங்க வந்து எனக்கு மீடியம் சைஸும் ஸ்மால் சைஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு இது ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸில் 10 பேர் இருக்குது. அடுத்து மீடியம் சைஸில் 10 பேர்ஸ் ஆஃப் ஜிம்கி மோல்ஸ் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட செட்டு, இப்போ இதை ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதோட செட்ஸ் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை வந்து நம்ம கொடுத்துருவோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது. ஜிமிக்கி வந்து ஜாயின் பண்ணுற அந்த ரவுண்டு, அப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். இது கீழே வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது, அப்புறம் மேலே வந்து அந்த டிசைனிங்காக வைக்கிறது. அடுத்து அடியில் பார்த்தோம்னா அந்த மணி மாட்டும் இல்லைங்களா ஹேங்கிங்ஸ்க்கு. ஸோ இந்த ஹேங்கிங்ஸும் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹேங்கிங்ஸும் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து இயரிங்ஸ், அந்த காதில் வந்துட்டு இந்த கொக்கி போடலைன்னா நம்ம அந்த காதில் பட்டன் வச்சு போடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த பட்டன் வச்சு போடுறதுக்கான திங்ஸு, அப்புறம் பட்டன்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்றோங்க. அடுத்து வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ஸ்மால் சைஸ் பிக் சைஸ் 2 சைஸ் இருக்குது அந்த காதில் பட்டன் வச்சு போடுறதுக்காண்டி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு கிட்டாக நம்ம கொடுத்துட்றோங்க. இது வந்து கீழே நம்ம ஹேங்கிங் இல்லாமல் ப்ளைனாக நம்ம இயரிங்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இது கொடுத்துட்றோம். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு அட்டையாக கொடுத்துட்றோம். இல்லை எனக்கு இதுலேருந்து தனித்தனியாக வேணும் அப்படின்றவங்களுக்கும் தனித்தனியாக நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். அடுத்து வந்துட்டு சில்க் த்ரெட்டுங்க. ஒரு காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி 5 கலர்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட்ஸ் நம்ம வச்சுருக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஜிம்கீஸ்க்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்குலாம் இந்த கட்டர் தான் மஸ்ட்டு. நம்ம நார்மல் கட்டர் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜிம்கி கட்டர் வந்து ஒன்று வச்சுருக்கோங்க. அடுத்து கம் பார்த்திங்கன்னா B7000 ஒன்று வச்சுருக்கோங்க. அடுத்து கம்முக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிட்டில் மெயினாக, அதாவது இதுக்கு பேசிக்கு ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுறது என்னென்னா பால் செயின் வந்து 1 மீட்டர் கொடுத்துட்றோங்க. அடுத்து பேர்ல் செயின் வந்து 1 மீட்டர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து 1 மீட்டர் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ் பார்த்திங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி கோல்டு கலர், அப்படி இல்லைனா ஒயிட் கலர் ஹேங்கிங்ஸ் உங்களுக்கு வந்துருங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு அந்த கோல்டு கலர் பால் மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஹேங்கிங்ஸ் இந்த கிட்டில் வந்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம ஜிம்கீஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஐடியா, ஸ்டார்டிங் பண்ணுறவங்களுக்கு, புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஐடியா இருக்காது. இப்போ இந்த ஜிம்கீஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மேலே வந்து நம்ம நார்மலாக ஒரு அட்டை எதுனா வச்சுக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு பிகினருக்கு வந்துட்டு கொஞ்சமாக இந்த அட்டை மாதிரி இந்த ஷேப் கட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ நம்ம அந்த ஷீட் வந்து இந்த கிட்டோடவே வந்துடும் ஃபஸ்ட்டு நியூவாக ஆரம்பிக்கிறதுனால. அடுத்து நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ அந்த சென்டராக ஒரு ஸ்டோன் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி காமனாக வைக்கிறதுக்காக நம்ம வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துட்றோங்க. பார்த்திங்கன்னா அந்த சில்க் த்ரெட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம கலர்ஸ் கொடுத்துட்ருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சில்க் த்ரெட்ஸ் வந்து இருக்குது. நம்ம நார்மலாக வந்துட்டு காமனாக சாண்டில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லா கிட்லேயுமே சாண்டில் வந்து இருக்கும். அல்லது பிளாக் கேட்டிங்கனாலும் பிளாக்கும் நம்ம கொடுத்துடலாம். நீங்கள் காமனாக வேணும்னாலும் நம்ம காமனாக ஏதோ ஒரு 5 கலர் கொடுத்துருங்கன்னா எனிதிங் 5 கலர் கொடுத்துருவோம். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா அந்தந்த கலர்ஸில் நம்ம சில்க் த்ரெட்டும் அந்த சில்க் த்ரெட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க சில்க் த்ரெட்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா
க்ரீன் கலர் ஸ்டோன், அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், சாரி ரெட் கலர், அடுத்து ப்ளூ கலரு. இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஒன்று கொடுத்துருக்கேன். அது ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாத்துக்குமே காமனாக நம்ம சாண்டில் கொடுக்கறதுனால எல்லாத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மல்டி கலர் ஸ்டோன். அடுத்து வந்து ரெட் கலர் ஸ்டோன் அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க, திலகம் ஷேப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் அண்ட் திலகம் 2 ஷேப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மேலே டிசைன் பார்த்திங்கன்னா ரவுண்ட்லேயும் வச்சுக்கலாம், திலகம்லேயும் வச்சுக்கலாம். ஸோ காமனாக உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதுதான் பேசிக்கு. இது கூட வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 பால்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்டைம்ஸ் வந்து இந்த ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு நடுவில் கேப் வந்து இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்காகவும் அடியில் வந்து பேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்காகவும் நம்மளுக்கு இந்த பால் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் இந்த பால்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அடுத்து ஹேங்கிங்ஸ் வேணாலும் இந்த மாதிரி பேர்ல் ஹேங்கிங்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். இந்த பிகினர் கிட் வேணும்னாலும் நம்மளே வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த கிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B7000 கம் ஒன்று, ஒரு கட்டர் ஒன்று, அப்புறம் பேர்ல் செயின் 1 மீட்டர், ஸ்டோன் செயின் 1 மீட்டர், பால் செயின் 1 மீட்டர் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த இயரிங்ஸ்லாம் நான் இப்போ தான் பண்ணனான்றது கிடையாதுங்க. நான் 6 இயர்ஸ் முன்னாடியே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் 6 இயர்ஸ் முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே இந்த மாதிரி நான் எனக்கு தேவையான ஜிம்கீஸ் வந்து அழகாக மேக் பண்ணிவிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டுக்குவேன். அதுக்கு மிஞ்சி நான் அப்போவே காலேஜ் டேஸ்லேயுமே நிறைய இந்த ஸ்டால்லாம் போடும்போது இந்த மாதிரி ஜிம்கீஸ்லாம் பண்ணி எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் இருந்தே எதனா ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லைங்களா. ஸோ 6 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரையும் யார் என்கிட்ட ஜிம்கீஸ் ஆர்டர் பண்ணாலுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஜிம்கீஸ் வேணும்னாலே எனக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்கு ஜிம்கீஸ் வேணும் இல்லை கஸ்டமைஸ்டு ஜிம்கீஸ் வேணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் சிம்பிளாக எனக்காண்டி பண்ணிக்கிட்ட ஜிம்கீஸு. நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி காலேஜ் டேஸில் பண்ணது எல்லாமே வந்துட்டு என்னோடய பழைய ஃபோனில் இருக்குது. அந்த ஃபோன்லாம் வந்துட்டு நம்மளுக்கே தெரியும், ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி நம்மக்கிட்ட ஃபோன்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு இப்போ இருக்க டெக்னாலஜி அளவுக்கு அப்போ இல்லை இல்லைங்களா. ஸோ அந்த ஃபோன்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் திருப்பி இப்போது யாருன்னா கஸ்டமைஸ்டு ஜிம்கீஸ் இல்லை பாப்பாக்குன்னு எதனா ஸ்பெசிஃபிக்காக செஞ்சேன்னா கண்டிப்பாக வந்து என்னோட கேட்லாகில் அப்லோட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எதனா கஸ்டமைஸ்டு வேணும் அப்படின்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்லேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை இந்த கிட் வேணும், இல்லை இந்த கிட்லேயே எனக்கு சில ஸ்பெசிஃபிக்கான கிட்ஸ்லாம் வேணும், இல்லை இந்த திங்ஸ்லாம் வேணும் அப்படின்றவங்க கைண்ட்லி வாட்ஸ்அப் மீ. அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லலாம் என்கிட்ட கேட்குறீங்க, என்னால் டக்குன்னு அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல. யாராக இருந்தாலும் இந்த கீழே இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 10வது நிமிஷம் உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வந்துடும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் மட்டும் பண்ணுறவங்களுக்கு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, நான் ரிப்ளை பண்ணலன்னா எனக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த கிட் யாருக்கு வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 599 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வித்தின் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் 599 ரூபாய்க்கு நம்ம இந்த கிட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த ஒரு ஷிப்பிங் சார்ஜஸுமே பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர், எஸ்டி அல்லது போஸ்ட் ஆஃபீஸ், இது 3லையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதில் வேணும்னு கேட்குறீங்களோ நம்ம அதில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட் டெலிவரியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மார்னிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஈவினிங்குள்ளே நைட்டுக்குள்ளே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிட்டு கொரியரோட பில்லு, ட்ராக்கிங் ஐடி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம டிஸ்பேச் பண்ணதுலேருந்து 1 or 2 டேஸில் உங்கள் கையில் உங்கள் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஆரி மெட்டீரியல்ஸ், பேங்கிள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து நாளைக்கு போடுற வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஜிம்கி வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நம்ம ஆரி மெட்டீரியல்ஸ் வீடியோ நிறையா போட்டிருக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட லாட் ஆஃப் ஆரி மெட்டீரியல் கிட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி லாட்ஸ் ஆஃப் A to Z எல்லா ஆரி மெட்டீரியல்ஸ், எம்ப்ராய்டரிங் மெட்டீரியல்ஸ், டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாருக்கு வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிட்ட யாருக்கு வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது இல்லாமல் எனக்கு வேறு எதுனா வேணும்னாலும் என்கிட்ட என்கொயரி பண்ணுங்கள். நான் அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.